பெரியார் அவரோட கொள்கையில ஒரு விஷயத்திலேயாவது அவர் வென்று இருக்காரா? மேதகு பிரபாகரனுக்கு சொல்லலாமா? அவர் முன்னெடுத்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டதா? அல்லது தமிழ் கேடானது கன்னடம் உயர்ந்ததுன்னு சொன்னாரா? பெரியார் மாத்திட்டார நிலைப்பாட. அவர் அதே பெரியார் தான், ஆனா நீங்க அதை சீமான். இந்த மாநாடு ஒரு முழுமையான அரசியல் மாநாடு இல்லைன்னு தான் சொல்றேன். வாக்கு திருட்ட மட்டும் அன்னைக்கு மாநாட்டில் முதன்மைப்படுத்தி இருந்தாருன்னு வைங்க, அதை கருப்பொருளா வச்சிருந்தாருன்னு வைங்க, அந்த மாநாட்டுடைய தன்மையே வேற. ஆனா இல்லையே. அவர் திரைத்துறையை விட்டு அந்த சுகபோகங்களை எல்லாம் விட்டுதான் யாராவது கூப்பிட்டாங்களா? உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்களா மக்கள்? விஜய்க்கு ஆரம்பத்திலே அதிகமான விமர்சனங்களை எதிர்கொள்றாரோ? இவ்வளவு சுயநலமா எந்த தலைவர்களும் யாரும் வெளிப்பட்டது இல்லையா? திருமாதான் எங்கேயோ போயிட்டாரு, தன்னோட நிலையெல்லாம் மறந்து எங்கேயோ போய் சிக்கிட்டாரு. அதனாலதான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கிறார். உளப்பூர்வமா செல்லூர் ராஜு சொல்லட்டும், ஆமா நாங்க விரும்பித்தான் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லட்டும். ஒரு காரத்தரமான அரசியல் கருத்துக்கள் தாண்டி ஓபி சுதாகர் ஒரு டிராவிடா அப்பா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட இல்லையெல்லாம் இப்ப கூட திருப்பி போட்டு பார்த்தேன் நான். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவர் அரசியலுக்கு அவர் வந்த பிறகு நாங்க விஜய் ரசிகரா இருக்கோம். நமக்கு தெரிந்ததை விட விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவரு விக்கிரவாண்டியில நிக்கல, அதனாலதான் அவர் ஈரோட்ல நிக்கல, அதனாலதான் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கல. உங்க விஜய் சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இல்ல உண்மை. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, பெரியார் அவரோட கொள்கையில ஒரு விஷயத்திலேயாவது அவர் வென்று இருக்காரா அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண் விடுதலை ஆரம்பிச்சு இப்ப கடவுள் மறுப்பு அப்படின்னு எந்த விஷயத்திலுமே அவர் வெற்றி பெறல. ஒரே ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றது என்னன்னா, தமிழ் மொழியை அழிக்கிறதுல அவர் வெற்றி பெற்று இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கு உங்களோட பதில்? ஒரு தலைவர் முன்னெடுத்த போராட்டம், ஒரு தலைவர் முன்மொழிந்த பேச்சுக்கள், ஒரு தலைவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த தலைவருக்கு சொல்வீங்க? மேதகு பிரபாகரனுக்கு சொல்லலாமா? அவர் முன்னெடுத்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டதா? அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் நிலை பெற்று நின்று விட்டதா? யாருக்கு சொல்ல முடியும்? மொழி குறித்து அவர் ஒளிச்சு மறைச்சு எதுவும் சொன்னாரா? அல்லது தமிழ் கேடானது கன்னடம் உயர்ந்ததுன்னு சொன்னாரா? என் மொழி சிறந்ததுன்னு சொன்னாரா? இல்ல. மொழி குறித்து அவருடைய பார்வை அறிவியல் பார்வை. அவர் அறிவியல் ரீதியா சிந்திச்சார். மொழியை வச்சுக்கிட்டு புராணமும் இதிகாசமும் பாடிக்கிட்டு இருக்கீங்க, பக்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, இதை வச்சு என்ன பயன்னு கேட்டார். அவன் ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு கண்டுபிடிப்பு நிகழ்த்திக்கிட்டு இருக்கான், அறிவியல் விஷயங்கள் அவன் முன்னேறி போயிட்டு இருக்கான், நீ என்னடா இங்க உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்னா. அப்ப அந்த விமர்சனம் ஏன் வைக்கிறாரு, எதுக்கு வைக்கிறாரு, அதனுடைய பின்னணி என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது இல்ல, உங்களுக்குமே புரிஞ்சிருந்தது இல்ல. கடைசி அவருடைய நினைவு நாள் வரைக்கும் போஸ்டர் ஓட்டினவர் தானே நீங்க. இன்னைக்கு திடீர்னு நீங்க நிலைப்பாடை மாத்துறீங்க. அப்ப பெரியார் மாத்திட்டார நிலைப்பாட. அவர் அதே பெரியார் தான், ஆனா நீங்க அதே சீமான் இல்ல, அதே திராவிடர் கழகம் தான், நீங்க அதே நாம் தமிழர் இல்ல. மாறினது நீங்க, அவர் கிடையாது. அதனால நிறைய விஷயங்களை நீங்க அந்த அந்த வரலாற்று சூழலோட பொருத்தி பார்க்கணும், அதை முன்பின் பார்க்கணும். நடுவுல ஒன்ன வெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா பெரியாற்ற மட்டும் இல்ல, எல்லா தலைவர்கள் எல்லா அறிஞர்கள்ட்டையும் நீங்க குறை காண முடியும். ஆமா, வரலாற்றை அப்படி பார்க்க கூடாதுல்ல. இப்ப விசிகாவோட துணை பொதுச் செயலாளரா இல்லாம ஒரு பத்திரிகையாளர் சானவாசா இப்ப விஜய் அவரோட மாநாடு நடந்ததுல உங்களோட மதிப்பீடு என்ன? ஒரு பத்திரிகையாளரா, நீங்க பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, பார்வையாளராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த மாநாடு ஒரு முழுமையான அரசியல் மாநாடு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்பவே நம்ம பத்திரிகையாளருடைய கருத்துக்களையும் பார்க்க தானே செய்றோம். ஏன்னா ஒரு மாநாட்டுக்கான தன்மைகள்னு ஒன்று இருக்கு. ஒரு அரசியல் கட்சி மாநாடுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டோட இருக்கணும், ஒரு உள்ளீடு இருக்கணும், ஒரு கருப்பொருள் இருக்கணும், ஒரு உள்ளீடு இருக்கணும். இப்போ விசிக மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நதிநீர் உரிமை மீட்பு மாநாடு, மதச்சார்பின்மை பாதுகாப்பு பேரணி, தேசம் காப்போம் மாநாடு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும், கருப்பொருள் இருக்கும். ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கருப்பொருள் இருக்கும். அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு, ஒவ்வொன்றுக்கும் ஆபத்து வரும்போது அதை மீட்பதற்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அந்த கருத்தை கொண்டு சேர்ப்பதற்குன்னு ஒரு வெகுமக்கள் இயக்கத்தை கட்டுறது தானே. அதுதானே அந்த மாநாட்டுடைய நோக்கம். இவ்வளோ பெரிய மாநாடு
தீர்மானம் அங்கே எதுவுமே முன்மொழியவோ வழிமொழியவோ படல. ஆனா தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க. கடைசியில் ப்ரெஸ்ஸு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது நிறைவேற்றின மாதிரி இருக்கணும், நிறைவேற்றின மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு அது. அப்புறம் ஒரு தலைவருடைய உரை ரொம்ப முக்கியமானது. உரை முடிந்த பிறகு கூட்டம் கலையும், உரை தொடங்குவதற்கு முன்னாடியே கூட்டம் கலைகிறது அப்படிங்கிறது இந்த மாநாட்டில் தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நாடு சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து ஒரு தலைவர் அட்ரஸ் பண்ணணும். வந்திருக்கிற தொண்டர்களுக்கு அவர் வந்து அட்ரஸ் பண்ணி, இதுக்கு தான் நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு தான் நம்முடைய கட்சிக்கான தேவை இருக்கு, உங்க கட்சிக்கான தேவை என்னன்னு விளக்கணும்ல. திமுக ஒரு ஆட்சியில் இருக்காங்க, அந்த கட்சி இதெல்லாம் வந்து செய்யலை, பிஜேபி இப்படி இருக்காங்க, அவங்க இதெல்லாம் செய்யலை அல்லது கேடு செய்கிறாங்க, அதிமுக இருந்தாங்க அவங்களும் இதில் கோட்டை விட்டாங்க, நாம தான் இதில் பெட்டராக பண்ண போகிறோம், பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு மற்ற கட்சிகளுடைய போதாமையை சொல்லி உங்களுடைய தேவையை நீங்கள் உணர்த்தணும். பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லி அறிவிச்சிட்டீங்க, பிஜேபி ஆட்சியில் நம்முடைய அடிப்படையான மக்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய வாக்கு திருடப்படுதுன்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் கடந்து கத்துறாரு. அதை வந்து எடுத்துட்டு போய் ரேலி போறாரு. எந்த ஜனநாயக அமைப்புகளும் கூட துணைக்கு வர மறுக்கும் போது இவ்வளோ பெரிய மாச திரட்டி நான் இருக்கேன், நான் பேசுறேன்னு பேசியிருந்தா அன்னைக்கு மிகப்பெரிய செய்தி. அது அந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய சக்சஸா மாறி இருக்கும். அது அகில இந்திய அளவில் கவனிக்கப்பட்டிருப்பார் விஜய். வாக்கு திருட்ட மட்டும் அன்னைக்கு மாநாட்டில் முதன்மைப்படுத்தி இருந்தாருன்னு வைங்க, அதை கருப்பொருளா வச்சிருந்தாருன்னு வைங்க, அந்த மாநாட்டுடைய தன்மையே வேற. ஆனா இல்லையே, சத்தும் இல்லாம சாரும் இல்லாம கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு 2 எதிரி இருக்காங்களா? அதுவே எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. அரசியல் எதுக்கு பண்றோம்? கொள்கை காப்பாற்ற தான் அரசியல் பண்றோம். திமுக போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறன்னு சொல்லுவாங்க. இல்ல, அவங்க கொள்கைன்னு ஒண்ணு கட்சிக்கு வச்சிருக்காங்க, அந்த கொள்கையை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்க பயணம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எதிராக இருக்கவங்களே எதிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். எல்லா கட்சிக்கும் அப்படிதான். அப்போ கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னா என்ன? இப்ப நாளைக்கு திமுக ஆட்சியை விட்டு போயிட்டா அப்ப அரசியல் எதிரி மாறிடுமா? இப்ப ஆட்சியில யார் இருக்காங்களோ அது வந்து ஆட்சியில இருக்கிறவர் எதிர்க்கணுங்கிறது அல்ல, அவங்க என்ன கொள்கையை ஆட்சி அதிகாரத்துல வச்சு செய்யறாங்க அதுக்காக தானே எதிர்க்கிறோம். அப்படி பார்த்தா திமுக கொள்கையை இவர் ஏத்துக்கிறாரு. ஆமா. அப்ப திமுக கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொள்கையை தானே அவங்க ஆட்சியில உட்காந்து பண்றாங்க. அப்ப அந்த ஆட்சியும் ஓகே தானே, அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு எதுக்குறீங்க? இல்ல, அண்ணாவோட கொள்கைகளை சரியா நிறைவேற்றலைன்னா நீங்க எப்படி அதை விட பெட்டரா நிறைவேற்றுவீங்கன்னு நீங்க சொல்லணும். அது ஒண்ணும் இல்லையே உங்கள்கிட்ட, அதுக்கான வெளிப்பாடே இல்லையே. இப்ப விஜயோட நடவடிக்கையும் திமுக நடவடிக்கையும் போது திமுக பெட்டரா இருக்குன்னு தானே எல்லாரும் முடிவுக்கு வருவாங்க. இப்ப மதவாதம் குறித்து அவர் வந்து 3ஆம் முறையா நீங்க ஆட்சிக்கு வந்தது எதுக்கு? திட்டங்களை செய்யறதை விட நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாருல, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அதை எதிர்த்து தானே ஆகணும். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்து பிஜேபியில் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. பிஜேபியில் எதுவுமே பிடிக்காதுங்கிறதுனால தானே கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அதனால பிஜேபி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டினுடைய களம். அதை வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சிகளும் சரி, புதிதாக வரக்கூடிய கட்சிகளும் சரி, அதை கையில் எடுத்து தான் ஆகணும். அதுல இருந்து அகன்று போனாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து அகன்று போயிடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க. அதிமுக அவ்வளோ பெரிய கட்சிக்கு என்ன நிலைமை? அப்போ கொள்கையில் சமரசம் செய்ததனால் ஏற்பட்ட வினை அது. அதனால கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பை கொடுப்பார். செல்லூர் ராஜு, நீங்க அதிமுக பத்தி சொன்னீங்க, திருமா அவர்களோட கருத்துக்கு வந்து செல்லூர் ராஜு பதில் சொல்லியிருக்காரு. திருமாதான் எங்கேயோ வந்து போயிட்டாரு, தன்னோட நிலையெல்லாம் மறந்துட்டு எங்கேயோ போய் வந்து சிக்கிட்டாரு, அதனாலதான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறது? எங்க கட்சியில வந்து யாரும் திமுகவோட சேர்றதுக்கு நாங்க என்ன பாவமா செஞ்சிருக்கோம்னு கேட்கல. யார் கேட்டா? அதிமுகவில் தான் கேட்டாங்க. அப்போ எங்க கட்சியில வந்து இப்படி 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு முரண்பாடான கருத்து சொல்லி அதுக்கு மாற்றான முடிவை எங்க தலைவர் எடுத்தாதான் பாதை மாறிட்டாருன்னு சொல்ல முடியும். ஆனா எங்க கட்சிக்குள்ள தலைமையிலிருந்து தொண்டர் வரைக்கும் ஒரே கருத்துல இருக்கும். பாமகவோடையும் பிஜேபியோடையும் தான் சேரக்கூடாது, அதுல தலைவர் தெளிவா இருக்காரு, தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க, கட்சி கட்டுக்கோப்பா இருக்கு, முக்கல் முனகல் கூட கிடையாது. ஏன்னா அதுக்கான தேவை இல்ல. ஆனா அதிமுக எவ்வளவு பேர் பிஜேபியை வந்து எதிர்த்து பேசுனீங்க? உளப்பூர்வமா செல்லூர் ராஜு சொல்லட்டும், ஆமா நாங்க விரும்பித்தான் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லட்டும். இப்ப தொடர்ச்சியா வந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன முன்வைக்கப்படுதுன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் வந்து கடுமையா எதிர்க்கிறது இல்லை அப்படின்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க.
தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஆரம்பித்து ஆணவ கொலைக்கு அந்த தனி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இந்த விமர்சனங்கள் வருது. ஆனால் போய் முதல்வரை பார்த்து கோரிக்கை வச்ச விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் அது வந்து நிறைவேற்றுறதுக்கு போராடணும், கோரிக்கை வைக்கிறது மட்டும் போதுமா அப்படின்ற கேள்விகள் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? களத்தில் நாங்கள் தான் நிற்கிறோம். ம். இப்பவும் அதுக்கு நாங்கள் தான் குரல் எழுப்புகிறோம். நாங்கள் தான் போராடுறோமே தவிர எதிர்க்கட்சிகள் யாரும் வரல. அவங்க வராதனுடைய பின்னணி என்ன? ஏன் இதெல்லாம் அவங்க பிரச்சனையாகவே பார்க்கல? எப்போவுமே ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகத்தின் கீழே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை யார் கையில் எடுப்பா? ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கவங்க கையில் எடுப்பாங்க? எதிர்க்கட்சிகள் தூய்மை பணியாளர் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் எதிர்க்கட்சிகள் போராட்டம் அப்படின்னு வரல. யாரும் போராட்டம் பண்ணல. யாரும் அங்கே வரல. இல்ல ஆதரவு தெரிவிக்க அந்த மாதிரி பொது அறிக்கையை தான் விட்டாங்க. ஆனா வந்து அங்க நின்று அது அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமா யாரும் வரல. நாங்க தான் போனோங்கிறேன். கூட்டணியில் இருந்தாலும் நாங்க தான் போறோம். கூட்டணியில் இல்லை, எதிர்நிலையில் இருந்தாலும் அவங்க வரமாட்டாங்க. அப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது, சமூக பிரச்சனையை தீர்க்கிறதுனா அது ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டுமே நினைச்சு நடந்துடாது, அல்லது 2 கட்சி சேர்ந்து ஒரு ஆளுங்கட்சிட்ட கோரிக்கை வைக்கிறதால மட்டுமே நடந்துடாது. அப்படி எந்த பிரச்சனையுமே நடந்தது கிடையாது. ஒட்டுமொத்த குரல் ஒண்ணுக்கு வரும்போது தான் அந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படணுங்கிற கவனத்துக்கு வரும். ஆமா. உடனே ஆளுங்கட்சி வந்து எல்லாரும் பேசுறாங்க, இதை நம்ம சீரியஸா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்கு முனைப்பு காட்டுவாங்க. எல்லாரும் பேசியே தீராத பிரச்சனை இருக்குங்க. நீட்டு விலக்கு யாராவது வேணாங்கிறமா? 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர 230 சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரல்ல கேட்கறோம்ல, தீர்வு கிடைச்சிருச்சா? எல்லாரும் கேட்டுமே கிடைக்கலன்னா யாருமே கேட்காம 2 பேர் மட்டும் கேட்கறதுக்கு எப்படி உடனே தீர்வு வரும்? அப்போ ஒரு பொது குரல் வரணும்ல. அங்கேயே பெரிய தொய்வு இருக்குல்ல. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து உச்சநீதிமன்றத்துல மனு இது பண்ணியிருக்காங்கல்ல தனி சட்டத்துக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்காக யார் குரல் கொடுத்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். குரல் கொடுக்கணும்னு தான் சொல்றோம். மக்கள் மன்றத்திலே வந்து நில்லுங்க, நீதிமன்றத்திலே போய் நின்னுங்கிறத நம்ம சொல்றோம், வரவேற்கிறோம். ஆனா கவின் படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க இந்த கட்சிகள்லாம் சரியில்லை, நாங்க புதுசா வந்திருக்கோங்கிறீங்க. அப்போ எங்களை விட நீங்க எல்லாம் அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கணும். ஆனா அந்த தலைவர், எந்த தலைவர்? அந்த பெற்றோர் வந்து யாரை எதிர்பார்த்தாங்க? விசிக தலைவர் தான் எதிர்பார்த்தாங்க. விஜய் வருவார் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்களா? ஏன் அந்த நம்பிக்கையை நீங்க உங்கள்ட்ட ஏற்படுத்தல? அப்ப என்ன பிரச்சனை? நீங்க யாருமே வந்து 11 நாள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்கள வீட்டுக்கு வர வச்சு எந்த தலைவரும் பார்க்க மாட்டாங்க. அரசியல்லே புதுசா இருக்கு இதெல்லாம். அப்ப மாநாட்டையும் வீட்டிலேயே போட்டுடலாமே? போராட்டம் நடத்த பொதுவா போற இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரு கூட்டம் வந்துடும் அப்படின்ற மாநாட்டுல பெருங்கூட்டம் வந்துருச்சு. இப்ப மாநாட்டுக்கே அவர் போயிருக்க கூடாது. அதெல்லாம் விஷயம் கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த முழுமையான அரசியல் செய்ய வேண்டும்ங்கிற அந்த தன்மையே இல்லை. முதலமைச்சர் ஆகணும், அந்த சினிமா கவர்ச்சி, அதன் மூலம் ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை, இவ்வளோலாம் எஃபர்ட் போட வேண்டியதில்லை, மக்கள்கிட்ட போக வேண்டியதில்லை அப்படின்னு மக்கள்கிட்ட போகாம நீங்க அரசியல்வாதி ஆக முடியாது. அரசியல்வாதியே மக்களோட கிடக்கிறது தான். இல்ல அடுத்த சுற்றுப்பயணம்லாம் பிரச்சனைகளோட கிடக்கிறதா? அதெல்லாம் கால் சீட்டு, அவ்வளவுதான். ஒரு படத்துக்கு 6 மாசம் கால் சீட்டு. இப்போ கரெக்டா அந்த 6 மாசம் வந்துருச்சு. கரெக்டா வர்றாரு பாருங்க. ஒரு திரைப்படத்துக்கான நேரத்தை கொடுக்குறாரு அவர் மக்களுக்கு. ஏற்கனவே அந்த கேரளால இருந்து ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க, அவர் வந்து சரியா வந்தா பார்ப்பாரு, இல்லைன்னா அடுத்த திரும்ப நடிக்க போயிடுவாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாருன்னு அவங்க சொல்றாங்க. அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக இவங்க மறுக்கவும் இல்லை. அந்த அம்மா பொய் சொல்றாங்கன்னு சொல்லணும்ல, ஏன் சொல்லாததெல்லாம் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்குன்னு கேட்கணும்ல, மறுக்கவே இல்லை. அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் தான் ஷேர் பண்ணியிருக்காரு, அதை அந்த அம்மா வெளியே சொல்லிருச்சு. அப்போ அவர் உள்ள கிடக்க என்னங்கிறது தெரியுது பாருங்க. அது அந்த அம்மா சொல்லாட்டாலுமே அவருடைய செயல்பாட்டில் நமக்கு தெரியுது பாருங்க. அப்போ இப்படி ஒரு பேக்கேஜா பொது வாழ்வுங்கிறது? என்ன பேக்கேஜா 6 மாசம்? எனக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க அப்படின்றவங்க ஒரு விமர்சனங்கள் அப்படின்றது வரும். இப்ப உதாரணத்துக்கு நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்பத்துல அவங்க மேல பெரிய விமர்சனம் கிடையாது. ஒரு கட்டத்துல பெரியாரை விமர்சிக்கிறது, கொள்கை ரீதியான விமர்சனங்கள் ஒரு காலம் எடுத்தது. அதே மாதிரிதான் எல்லாருக்குமே எடுத்தது. ஆனா விஜய்க்கு ஆரம்பத்திலே அதிகமான விமர்சனங்களை எதிர்கொள்றாரோ விஜய்? இல்ல, நீங்க ஆட்சியை பிடிப்போன்னு சொல்றீங்க. ஆனா ஆட்சியை பிடிப்பதற்கான எந்த ஒரு அர்ப்பணிப்பும் உங்கள்கிட்ட இல்லை. அப்போ விமர்சனம் வரத்தானே செய்யும். ஆட்சி மட்டும் வேணும், ஆனா நீங்க எதுக்கும் வரமாட்டீங்க அப்படின்னா அது மக்களை வந்து மலினப்படுத்துறதுல, மக்களை கொச்சப்படுத்துறதுல. மக்கள் பாதிக்கப்படும் போது அதை அட்ரஸ் பண்றது தானே சரியா இருக்கும். நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷனுக்காக அதை அட்ரஸ் பண்ணுவேன்னு சொன்னா அதுதான் மக்கள் விரோத செயல். அப்போ மக்கள் பாதிக்கப்படுறதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, உங்களுக்கு எலெக்ஷனுக்கு தேவை, எலெக்ஷன் நேரத்தில் பேசுவீங்க அப்படின்னு ஆயிடுதுல. அவரே அப்பட்டமா தன்னை வெளிக்காட்டிக்கிறார் பாருங்க. இவ்வளவு சுயநலமா எந்த தலைவர்களும் யாரும் வெளிப்பட்டது கிடையாது. நீங்க என்னடா அடிச்சு ஒரு திரைத்துறையை விட்டு அந்த சுகபோகங்களை எல்லாம் விட்டுதான்
மக்களுக்காக வந்திருக்காருன்னு அவங்க தரப்புல வந்து சொல்றாங்கல்ல. இதுவே அவங்க அடிக்கடி சொல்றது 200 கோடி சம்பளம். இது அதை விட ரொம்ப மோசமா மக்களை இழிவுபடுத்துற ஒரு பேச்சு. ம். யார் கூப்பிட்டா அவங்கள? ம். சுகபோகங்களை விட்டுட்டு ஏன் நீங்க வர்றீங்க? ம். யாராவது கூப்பிட்டாங்களா? உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களா மக்கள்? ம். இல்ல அடுத்தடுத்து நிறைய மக்களுக்கு பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது. செயலாற்றுவதை வந்து இப்படியெல்லாம் கணக்கு போட்டு இப்படியெல்லாம் வந்து சொல்லியா மக்களுக்கு சேவையாற்றுறது அது இயல்பா வரணுங்க. மக்கள் பணிங்கிறது பொது வாழ்வுங்கிறது இயல்பா வரணும். ம். மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது இயல்பா வந்து குரல் கொடுக்கணும் நம்ம. நீங்க உங்களை நாடி உங்க அழைப்பை ஏற்று வந்தவங்க விபத்துல சிக்கி மரணிக்கிறாங்க, மாநாட்டுக்கு வந்த இடத்துல மரணிக்கிறாங்க. எந்த கட்சி மாநாடு போட்டாலும் முதல்ல ஒரு இரங்கல் தீர்மானம் போட்டு ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்தி தான் ஆரம்பிப்பாங்க. ம். உடனே போய் வந்தவங்க விபத்துல சிக்கிட்டா மருத்துவமனையில போய் தலைவர் பார்ப்பார். யாராவது இறந்துட்டா மறுநாள் அடக்கத்துக்கு போய் தலைவர் நிற்பார். ம். மக்களோடு பயணிப்பதுங்கிறது இதுதான். நீங்க வந்தவன் செத்தா எனக்கு என்ன, போனா எனக்கு என்ன, ஒரு இரங்கல் தீர்மானம் கிடையாது, ஒரு அஞ்சலி கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறது கிடையாது, அந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு போறது கிடையாது, அந்த இளவு வீட்டுக்கு போறது கிடையாது, எதுவுமே கிடையாது. விஜயகாந்த்ல எல்லா இருந்து தலைவர்களும் அப்படி தான். விஜயகாந்த் அப்படித்தானே பார்ப்பாரு. ம். விஜயகாந்த் வந்து எப்படி கனெக்டா பாருங்க ம். அவருடைய தொண்டர்களோட. போய் உட்கார்ந்து சாப்பிடுவாரு, போய் உட்கார்ந்து அவருடைய அன்பை அவ்வளோ இதா வெளிப்படுத்துவாரு. அதுல தானே அவர் உயர்ந்த இடத்துக்கு போனாரு. ம். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து பொங்கி வரக்கூடிய அந்த அன்பும் கரிசனமும் இருக்கு. அதுதான் விஜயகாந்துடைய அந்த அந்த ரியல் தன்மைங்கிறது. ம். யாரா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து கரைஞ்சு போயிடுவாங்க. இப்ப நாங்கெல்லாம் அவர் கட்சி கிடையாது. ஆனா விஜயகாந்த்லாம் எங்களுக்கு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம் மனசுல. ஏன்னா அவர் அப்படி அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு நம்மள்ட்ட எல்லாம். ஒருவேளை இந்த மாற்று அரசியல் அப்படின்றதுக்கான காலகட்டம் இதுவா இருக்கும். ஒரு 2016ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. ஆனா அப்ப வந்து அது பெரிய லெவல்ல அது பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஆமா. அதை இன்னைக்கு கையில் எடுக்க வேண்டியவர் விஜய். ம். அவரு ரொம்ப சொதப்புறாருல. ம். அவர் அரசியலே பண்ணலையே. ம். அவர் வந்து இப்ப எடப்பாடி போறதுக்கு முன்னாடி அவர்லாம் போனோம் அப்படி பார்த்தா. ம். இந்நேரம் வந்து திமுக எதிர்க்கட்சியா இருந்தா இந்நேரம் யார் போயிருப்பா? திமுகலாம் போயிருப்பாங்க. திமுக போவாங்க. ம். அல்லது திமுக இல்லாம மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தா அந்த மாற்று தானே போயிருப்பாங்க ஆமா. களத்துக்கு. ஆமா. இங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவரையும் காணும், எதிர்க்கட்சியும் காணும். ம். இப்பவும் திமுக தான் களத்துக்கு போகுது. ம். திமுக கூட்டணியில் இருக்கவங்க தான் களத்துக்கு போறோம். ம். அப்போ அந்த இடம் ரொம்ப வேக்யூமா இருக்கு. சரி, ஒரு காரசாரமான அரசியல் கருத்துக்கள் தாண்டி நீங்க வந்து அதிகமா சினிமா அந்த ஒரு பார்க்கிற ஒரு ரசனை உள்ள ஒரு நபர். கடைசியா என்ன படம் பார்த்தீங்க? கடைசியா ஓடிடியில் தலைவன் தலைவி படம் பார்த்தேன். ம். நல்லா தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதியும் நித்யா மேனன். மேனனும். அது மாதிரி இப்ப நீங்க பொதுவா நல்ல பாடல்கள், நல்ல இளையராஜா பாட்டுலாம் தேடி தேடி கேட்பீங்க. ஆமா சிந்து பைரவி அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாடல்னு சொல்லுவீங்க. ஆமா. எல்லா சமீபத்துல அந்த மாதிரி உங்களை ரொம்ப கவர்ந்த பாடல் இருக்கா? எல்லா பாட்டும் பாடுறது தான். இப்போ அன்னைக்கு புக் ஃபேர் ஆரம்பிச்சு தொடக்க விழாவில் வந்து நாகப்பட்டினத்தில் ம். அதில் அந்த இசைக்கலைஞர் வந்து அந்த ஒரு தபேலா மாதிரி ஒன்று எடுத்து அப்படி வாசிச்சார். ம். தஞ்சாவூர் மண் எடுத்து அந்த டியூனை போட்டார். நான் உடனே பாட ஆரம்பிச்சிட்டேன். ஓ. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, பொம்மை இல்லை உண்மை. அப்போ நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ், மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் நின்றுட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் என்ன இப்படி பாடுறீங்க அப்படின்னு கலெக்டர் கேட்டார். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பள்ளிகளுக்கான பாட்டு போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடிச்சி கலெக்டர் கையால் ப்ரைஸ் வாங்கினேன் சார்னு. அப்படியா அப்படின்னாரு. அது மாதிரி சூப்பர் சிங்கர் அப்ப சரிகமா அதெல்லாம் பாப்பீங்களா? அப்போலாம் சூப்பர் சிங்கர்லாம் இல்லையே. இல்ல இப்ப பாப்பீங்களா? முதல்ல எல்லாம் சூப்பர் சிங்கர் ஆரம்பிச்ச டைம்ல எல்லாம் விடாம பார்த்தேன். எல்லா எபிசோடும் பார்த்தேன். ஃபைனல் வரைக்கும் பார்த்தேன். நிறைய அந்த பிள்ளைங்க பேர்லாமே எனக்கு அப்போ நல்லா நினைவு வந்துச்சு அந்த சூப்பர் சிங்கர்லாம். இப்போ கொஞ்சம் பார்க்க டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் இதில் யூடியூப்ல கிளிப்ஸ் எல்லாம் வரும். அது தவிர சோசியல் மீடியால சில பேர்ல கண்டென்ட் பண்றாங்களா, கோபி சுதாகர் மாதிரி. ஆமா. அப்படி உங்களுக்கு பிடித்த நபர்கள் யார் யார்? கோபி சுதாகர் தான். கோபி சுதாகர் ஒரு டிராவிடா. டிராவிட். அப்பா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். அவங்க என்ன வீடியோ போட்டாலும் பார்த்துருவேன். ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கு அவங்க வீடியோ பார்க்கறது. அது அப்படியே செஞ்சு காட்டுறாங்க. அதாவது ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள என்ன நடக்கும் அது அப்படியே ஒரு, அதாவது மகளை கட்டி கொடுத்துருக்காங்க அந்த மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளைய வந்து இந்த
மாமனார் வந்து எப்படி நடத்துறாரு, மாமனார் அந்த பாவம். பையனை எப்படி நடத்துறாருன்னு ஒண்ணுப்பா. ஐயோ ஐயோ டேய் டேய் மாப்பிள்ளடா, டேய் மாப்பிள்ளடா, அவர் சொன்னா கேளுடா, டேய் வண்டியை குடுறா, அதை குடுறா, இதை குடுறா. நீங்க எடுத்துட்டு போங்க மாப்பிள்ள, நீங்க எடுத்துட்டு போங்க மாப்பிள்ள. அந்த மாப்பிள்ள வரும்போது அந்த அவருடைய பாடி லாங்குவேஜும், அவர் கொஞ்சம் அகண்டோன்னு அந்த பையன் வரும்போது அவர் பாடி லாங்குவேஜும் ஒரே ஆள் தான். அந்த மாப்பிள்ளைட்ட எப்படி நடந்துக்கிறாரு, தான் பெத்த பையன்ட்ட எப்படி நடந்துக்கிறாரு, ஆமா. அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற விஷயம். விஜயோட படங்கள் நீங்க பாப்பீங்களா? விஜய் திரைப்படங்கள். படங்கள் எல்லாம் பார்த்துருவேன். விஜய் படங்கள்லாம் வந்து நான்லாம் ஸ்கூல் டைம்ல ம். பூவே உனக்காக எல்லாம் ஒரு 3-4 தடவை பார்த்துருக்கேன். ம். அதுவும் இப்ப வந்து பேசாம நடிச்சுட்டே இருந்திருக்கலாம். அந்த ஸ்கூல் மாதிரிலாம் கட் அடிச்சுட்டு நினைச்சிருக்கீங்க. தியேட்டர்ல போய் லவ் டுடேலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆ. லவ் டுடேலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ம். காதலுக்கு மரியாதை, அவர் படம் எல்லா படமே பார்த்துருக்கேன். அவர் படம் பார்க்க கில்லி ம். கில்லி எல்லாம் இப்போ கூட திருப்பி போட்டு பார்த்தேன் நான். ஆ. கில்லி எல்லாம் ரொம்ப அவ்வளோ விறுவிறுன்னு இருக்கும். அந்த படம் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சதுன்னே தெரியாது. அவ்வளோ சூப்பர் படம் அதெல்லாம். எல்லா படமும் பார்த்துட்டேன் நான். விஜய் படம் இப்போ கடைசி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அவரு? அரசியலுக்கு அவர் வந்த பிறகு நாங்கள் விஜய் ரசிகராக இருக்கோம். ஆ. இப்போ எங்களையும் கொண்டு அவர் கணக்கில் சேர்ப்பீங்களா? ஆஹா. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஆ. 100 மில்லியன் பார்த்துருக்காங்க அவர் பேசின ஆமா, பேச்சை, இதில் ஆமா. பாதி பேர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. ஆமா. அதில் நாங்களும் தான் இருக்கோம். ஒரு 10 பேர் ஒரு அறையில் உட்காந்துருக்கோம்னா 10 பேர் விஜயில் ஒரு 8 பேர் விஜய் ஃபேன்ஸாக தான் விஜய் இருப்பாங்க. ஃபேன் சார். ம். ஆனால் 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் அதுக்கு ஒரு உழைப்பு தேவை. அது நமக்கு தெரிந்ததை விட விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் விக்கிரவாண்டியில் நிக்கல, அதனால தான் அவர் வந்து ஈரோட்ல நிக்கல, அதனால தான் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கல. ம். போட்டு பார்த்து சிக்கலா போச்சுன்னா நம்முடைய அந்த இது போயிடுமே, ம். நம்ம மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, அதை விரிச்சு காட்டின மாதிரி ஆயிருமே, ம். அதனால நம்ம 26 தேர்தலுக்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் ஏன் தயங்குறாருன்னா அவருக்கே தெரியுது. ம். அவரு எல்லாரையும் விட அவரு தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். ம். இப்ப முன்னாடி வந்து நீங்க கட்சியோட பொறுப்புல நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகையாளரா, அதுக்கப்புறம் கட்சி பொறுப்புகள் தாண்டி இப்ப 4 வருஷம் சட்டமன்ற உறுப்பினரா ஒரு பணி அப்படின்னு என்ன வேறுபாட்டை பார்க்கறீங்க? உங்களுக்கு என்ன திருப்தி என்ன இருக்கு? வேறுபாடுனா முதல்ல எல்லாம் வந்து நான் நினைப்பேன், ம். எல்லாம் எம்எல்ஏ இருக்காங்க வந்து ஏன் இப்படி வச்சிருக்காங்க அந்த தொகுதியெல்லாம், ஏன் வந்து பொறுப்பு இல்லாம இருக்கு. பொறுப்பு இல்லாம இருக்காங்க, ம். ஏன் இதெல்லாம் தீக்காம இருக்காங்க, ஏன் இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்படி இருக்கு, ஏன் இந்த ரோடு இப்படி இருக்கு, ம். ஏன் இந்த பில்டிங் இப்படி இருக்கு, இவர் தானே எம்எல்ஏ இருக்காரு அப்படிலாம் நான் நினைச்சிருக்கேன், இவர் தானே எம்பியா இருக்காரு. ம். ஆனா இன்னைக்கு அதுல போய் உட்கார்ந்த பிறகுதான் நம்மளே ரியலைஸ் பண்றோம், ம். அது ஒரு மேஜிக் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒரு ம். மேஜிக் மாதிரி ஒரு ஜி பூம்பா மாதிரி எல்லாம் அப்படி அந்த அதிகாரம்ங்கிற கோல் நம்ம கையில இருக்குது, அப்படி காட்டினா அப்படி எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நடந்துரும். நினைச்சேன். அதுக்குள்ள போனாதான் தெரியுது அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நடைமுறை. நடைமுறை சிக்கல் என்ன, ம். நம்ம சொல்றதெல்லாம் நடந்துருமா, ஒரு விஷயத்த நடத்துறதுக்கு பின்னாடி எவ்வளோ ஃபைட் பண்ணணும், எவ்வளோ லாபி பண்ணணும், எவ்வளோ தூரம் அதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள போனோன்னு தான் தெரியுது. ம். ஒரு சின்ன ஒரு கட்டிடம் கட்டணும்னா கூட அதுக்கு பின்னாடி நம்ம அலையணும், ம். அதை செய்து முடிக்கிறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு, அதை ஆய்வு செய்யறதுக்கு, அதிகாரிகள்கிட்ட வேலை வாங்குறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். ம். ஒரு கோரிக்கையை வச்சு அரசுகிட்ட நிதி வாங்கி அந்த நிதியை கொண்டு வந்து டெண்டர் விட்டு அதை செயல்படுத்தி அதை திறக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். ம். அது ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய ப்ராசஸ். அப்போ ஒரு எம்எல்ஏ ஆன உடனே முதல் 2 வருஷம் கோரிக்கை வைக்கிறதுலே போயிடும். ம். சட்டமன்றத்தில் போய் என் தொகுதியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு கோரிக்கை இருக்கு, மக்கள் நீண்ட காலமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு அரசுகிட்ட சொல்லுவோம் இல்லையா, ம். அப்படி சொல்றதுலேயே 2 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு நிதி வந்து அதுக்கப்புறம் தான் அதை ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கிட்டு ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பாங்க, 3வது வருஷம் அறிவிப்பாங்க. ம். 3வது வருஷம் அறிவிச்சு அதை டெண்டர் விட்டு அதுக்கு அதை நிதி ஒதுக்கி டெண்டர் விட்டு அது ப்ராசஸ்க்கு வர்றதுக்குள்ள 1 வருஷம் போயிடும். ம். அதாவது அறிவிச்சு ஒரு 6 மாசமாவது ஆகும் அது நடைமுறைக்கு வர்றது, நடைமுறை. அந்த வேலை தொடங்குறதுக்கு. ம். வேலை தொடங்கி அது வந்து நடந்துகிட்டு இருக்கும். அது ஒரு 20 மாசம் 24 மாசம், பெரிய பெரிய வேலையெல்லாம் 24 மாசம் குறைஞ்சது நடக்கும். ம். அதுக்குள்ள ஒரு பீரியட் முடிஞ்சிடும். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க வேலை இதுதான். ம். அப்போ வந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துராது அப்படிங்கிறத இன்னைக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் ஒதுக்கி வந்து பல்வேறு கருத்துக்களை அரசியல் சார்ந்து உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க இந்த நேர்காணல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பான நேர்காணல், மனம் விட்டு நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு, வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸ் பேசாம ம். எல்லாவற்றையும் அசை போட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. வாய்ப்பு வழங்கியமைக்க நன்றி. மிக்க நன்றி.
தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.